ஹம் 22 வயசுல ஏஐய யூஸ் பண்ணி ஒருத்தரால எப்படி பில்லியனர் ஆக முடியும்? ஆமா, கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கண்டிப்பா. அதே மாதிரி இந்தியாவோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் திடீர்னு $36,610 மில்லியன் தொட காரணம் என்ன? இது எல்லாமே ரொம்ப குரூஷியலான டேட்டா பாயிண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. நீங்க பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே இல்லைன்னா யூபிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா இந்த டீப் டைவ் உங்களுக்கானது தான். அதாவது நியூஸ் பேப்பர்ல வர்ற விஷயங்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆமா. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து தி மாஸ்டர் டேஷ்போர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டைஜஸ்ட் 21 மார்ச் 2026. இது ஒரு ஹை ஈல்ட் எக்ஸாம் ரிவிஷன் மாடியூல். சோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். ரைட். டிஸ்கஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தினமும் இது போன்ற அப்டேட்ஸ் அப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா டாபிக் குள்ள போயிடலாம். கண்டிப்பா போயிடலாம். ஃபர்ஸ்ட் நாம நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் ஆர்பிஐ மற்றும் பேங்கிங் செக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் எப்பவுமே பேஸ். இப்போ இந்த ஆர்பிஐயின் புதிய டிவிடெண்ட் பே அவுட் ரூல்ஸை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஆட்டத்தோட ரூல்ஸை நடுவுல மாத்திர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதனால வங்கிகளுக்கு என்ன தாக்கம்? ஒரு நல்ல கேள்வி. இது ரீசெண்டா பாட்னால நடந்த ஆர்பிஐ 622nd சென்ட்ரல் போர்ட் மீட்டிங்ல எடுத்த முடிவுகள். ஓகே, பாட்னால நடந்துச்சு. இத சேர் பண்ணது யாரு? இது சேர் பண்ணது கவ் சஞ்சய் மல்ஹோத்ரா. இந்த மீட்டிங்ல வந்து FY 2026-27 பட்ஜெட் அப்புறம் மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி உத்கர்ஷ் 3.0க்கு கீ அப்ரூவல்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த உத்கர்ஷ் 3.0 பீரியட் வந்து 2026-29. ரைட், எக்ஸாக்ட்லி. இதுல தான் இந்த டிவிடெண்ட் பே அவுட் ரூல்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் ஏப்ரல் 1, 2027 முதல் எஃபெக்டிவ் ஆகுது. ஏப்ரல் 1, 2027. சூப்பர். இதுல CET 1 பேஸ் பண்ணி சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு படிச்சேன். ஆமா, அதாவது CET 1 = 8% ஆக இருந்தால் நோ டிவிடெண்ட். வாட்? ஒரு பைசா கூட பேங்க்ஸ் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க கூடாதா? ஆமா, ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு RBI ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அதே CET 1 20% ஆக இருந்தால் அப் டு 100% அட்ஜஸ்டட் PAT கொடுக்கலாம். ஓஹோ, லாபத்தை முழுசா கொடுக்கலாமா? கொடுக்கலாம், ஆனா அதுல ஒரு ஓவரால் கேப் வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 75% ஆஃப் PAT தான் கொடுக்க முடியும். ஆஹா, ஒரு செக் வச்சிட்டாங்க. இந்த டேட்டாவை RBIக்கு எப்போ ரிப்போர்ட் பண்ணணும்? இத வந்து 15 டேஸ்க்குள்ள RBI டிபார்ட்மெண்ட் ஆஃப் சூப்பர்விஷனுக்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டும். 15 டேஸா? ரொம்ப டைட் டெட்லைன் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே சூப்பர்விஷன் கீழே கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸ் பெனால்டி ஒன்னு நியூஸ்ல வந்திருக்கு. ஆமா, அமௌண்ட் வந்து 3.10 லேக் அபராதம் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? ரீசன் வந்து PABG நான் கம்ப்ளையன்ஸ். அதாவது பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்புறம் பேமெண்ட் கேட்வே ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணல. எந்த சட்டத்தின் கீழே இந்த பெனால்டி? பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட்ஸ் 2007 செக்ஷன் 31 and 26(6) கீழே போட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் இந்த டிஜிட்டல் லோன் ஆப்ஸ் தொல்லை அதிகமா இருக்குல்ல, அதுக்கு டிஜிட்டல் லெண்டிங் ஆப் அதாவது DLA கிராக் டவுன் ஒன்னு கொண்டு வராங்களாமே. ஆமா, DLA டைரக்டரி ஒன்னு ஜூலை 1, 2025ல அறிமுகம் பண்றாங்க. சூப்பர். இல்லீகல் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா. மெய்டி வந்து 669A IT Act 2000 and IT Rules 2009 இன் கீழ் இந்த ஃபேக் ஆப்ஸ் எல்லாத்தையும் பிளாக் செய்கிறது. ரொம்ப தேவையான ஒரு மூவ். இப்போ மார்க்கெட் ஆபரேஷன் சைடுல என்ன அப்டேட்ஸ் இருக்கு? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட். செபி இன்ட்ராடே பாரோயிங் வந்து எஃபெக்டிவ் ஏப்ரல் 1, 2026ல இருந்து கொண்டு வராங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு நாளுக்கு மட்டும் கடன் வாங்கிக்கலாமா? ஆமா, அவங்களுக்கு அந்த லிக்விடிட்டி மிஸ்மேட்ச் வரக்கூடாதுன்னு இது பண்றாங்க. அப்புறம் SBI வந்து Tier 2 பாண்ட் மூலியமா 6051 கோடி ரேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, 6051 கோடி. இதுல ஏதோ பாசல் 3 பத்தி மென்ஷன் பண்ணிருந்தாங்களே? கரெக்ட். இது பாசல் 3 கம்ப்ளையன்ட், 7.05% கூப்பான், அப்புறம் 10-year டெனர் கொண்ட பாண்ட்ஸ். ரைட். இப்போ ஃபண்ட்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் பத்தி பாப்போம். எடல்வைஸ் NFO பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கு. ஆமா, இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட். இதோட மின் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா? வெறும் 100 ரூபாய். வாவ், 100 ரூபாயிலே இன்வெஸ்ட் பண்ணலாமா? இது நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணும். டெஃபினட்டா. அதே மாதிரி ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் ஒரு புது ஃபெசிலிட்டி தராங்க. பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது BC பாயிண்ட்ஸ் மூலியமாக கார்ட்லெஸ் UPI கேஷ் வித்ட்ராவல் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா ATM போகாமலே BC பாயிண்ட்ஸ்ல பணம் எடுத்துக்கலாம். வெரி கன்வீனியன்ட். ஆமா. அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா AIC கிருஷி சாக்கி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இது UN 2026 இன்டர்ன் இயர் ஆஃப் தி வுமன் ஃபார்மருக்காக டெடிகேட் பண்ணிருக்காங்க. சூப்பர். டீல்ஸ் அண்ட் என்டார்ஸ்மெண்ட்ஸ்ல 2 ஃபேக்ட்ஸ் இருக்கு. பெயின் கேபிட்டல் மற்றும் மணாபுரம் இடையே
RBI approved 4,385 crore டீல் நடந்திருக்கு. கரெக்ட். அப்புறம் சிட்டி யூனியன் பேங்கின் பிரைமரி பிராண்ட் அம்பாசிடராக ரவீந்திர ஜடேஜா நியமனம் பண்ணிருக்காங்க. நைஸ். பேங்கிங் முடிஞ்சது. இப்போ பேங்கிங்கை தாண்டி நேஷனல் அஃபேர்ஸ்குள்ள போவோம். இந்தியாவின் உள்கட்டமைப்பு மற்றும் எனர்ஜி எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப வாஸ்டான ஏரியா. இங்க எனக்கு ஒரு டவுட்டு. 2035க்குள்ள 70% நான் ஃபாசில் எனர்ஜி அப்படிங்கிற இலக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. இது நிஜமாவே சாத்தியமா? சாத்தியமாக்க ட்ரை பண்றாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து CEA மிட் டேர்ம் ரிவ்யூ ஆஃப் 20th EPS. இது எங்க வெளியிட்டாங்கன்னா பாரத் எலக்ட்ரிசிட்டி சமிட் 2026 யசோபூமி டெல்லியில வெளியிட்டாங்க. ஓகே. அப்போ கெபாசிட்டி டார்கெட் எவ்ளோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? கெபாசிட்டி டார்கெட் வந்து 520 GWல இருந்து, அதாவது இது Jan 2026 டார்கெட், இப்போ 1121 GW ஆக உயர்த்தியிருக்காங்க. இந்த 1121 GW டார்கெட் வந்து 2035-36க்கான இலக்கு. 1121 GW. இதுல நான் ஃபாசில் எவ்ளோ வரும்? இதுல நான் ஃபாசில் மட்டுமே 786 GW, அதாவது சுமார் 70% வரும். அப்போ இதுல சோலார் பவர் தான் மெயின் ஃபோக்கஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. முக்கியமாக சோலார் வந்து 509 GW டார்கெட் வச்சிருக்காங்க. இது மொத்த கெபாசிட்டில 45%. இது பெரிய மெகா ப்ராஜெக்ட்ஸ். ஆனா சின்ன லெவல்லயும் சில ஸ்கீம்ஸ் இருக்குல்ல. ஸ்மால் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் பத்தி சொல்லுங்க. ஆமா, இதோட பீரியட் வந்து FY 26-27 to FY 30-31. 5 வருஷ பிளான். இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ? அவுட்லே பாத்தீங்கன்னா 2584.60 crore rupees. இதுல டார்கெட் என்னன்னா 1500 மெகாவாட் கெபாசிட்டி கொண்டு வரணும். ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்குமா? ஆமா, ரேஞ்ச் வந்து 1 மெகாவாட் to 25 மெகாவாட் தான் இருக்கும். ஓகே, இதனால என்ன பெனிஃபிட்? இதோட இம்பாக்ட் என்னன்னா 15,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரும். அது மட்டும் இல்லாம 51 lakh% எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆஹா, வேலைவாய்ப்புக்கும் நல்ல ஸ்கோப்பு. சரி, எக்ஸ்போர்ட் சைட்ல என்ன நியூஸ்? ரிலீஃப் ஸ்கீம்னு ஒன்னு கேள்விப்பட்டேன். கரெக்ட். இத MOCI அப்புறம் DGFT அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இது எதுக்கு திடீர்னு வந்துச்சு? மெயின் ரீசன் வந்து வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட். அங்க நடக்கிற பிரச்சனையால எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண தான் இந்த திட்டம் வந்தது. ஓகே, எவ்ளோ ஃபண்ட்ஸ் ஒதுக்கிருக்காங்க? எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன், அதாவது EPM கீழே அவுட்லே வந்து 497 crore. 497 crore. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஏஜென்சி யாரு? நோடல் ஏஜென்சி வந்து ECGC லிமிடெட். இவங்க தான் இன்சூரன்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க. ரைட். இப்போ ட்ரேட் பத்தி பேசினதுனால கேக்குறேன். இந்த நிர்யாத் டேட்டா FY 25 வந்திருக்கா? ஆமா, வந்திருக்கு. டோட்டல் இந்தியா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து $36,610 million தொட்டிருக்கு. வாவ். இதுல நம்பர் 1 ஸ்டேட் எது? இதுல ஸ்டேட் 1 தமிழ்நாடு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து 7,997.17 M, அதாவது மொத்த ஷேர்ல 21.84% ஷேர். சூப்பர். ரெண்டாவது, மூணாவது இடத்துல யார் இருக்கா? ஸ்டேட் 2 குஜராத், அப்புறம் ஸ்டேட் 3 மகாராஷ்டிரா இருக்காங்க. ஆசம். இந்தியாவோட ஏற்றுமதி தரவுகளை பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் குளோபல் லெவல்ல வர்த்தகம் மற்றும் தரவரிசைகளை ஒப்பிட்டு பார்ப்போம். குளோபல் ரிப்போர்ட்ஸ் எப்பவுமே எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், WTO குளோபல் ட்ரேட் அவுட்லுக் மார்ச் 2026 என்ன சொல்லுது? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மர்ச்சன்டைஸ் ட்ரேட் growth 2026ல 1.9% ஆக குறையும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ குளோபல் GDP எப்படி இருக்கும்? குளோபல் GDP வந்து 2.8% ஆக மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஃபார்ப்ஸ் 40th ஆனுவல் வேர்ல்ட்ஸ் பில்லியனர்ஸ் லிஸ்ட் 2026 பார்த்தா தலை சுத்துது. ஆமா, லிஸ்ட் ரொம்ப பெருசு. மொத்தம் 3,428 பில்லியனர்ஸ் இருக்காங்க. அவங்களோட டோட்டல் வெல்த் வந்து $20.1 trillion. $20.1 trillion. எந்த நாடு லீட் பண்ணுது? எப்பவும் போல USA லீட்ஸ். அவங்க கிட்ட 989 பில்லியனர்ஸ் இருக்காங்க. குளோபல் நம்பர் 1 யாரு? இலான் மஸ்க் தானே? ஆமா, குளோபல் #1 இலான் மஸ்க். அவரோட நெட்வொர்த் $89.3 billion. இந்தியால யாரு லீட் பண்றா? இந்தியா லீட் வந்து முகேஷ் அம்பானி. அவரோட நெட்வொர்த் $99.7 billion. ஆனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த ஃபார்ப்ஸ் டாப் 10 யங்கஸ்ட் பில்லியனர்ஸ் 2026 லிஸ்ட் தான். ஆமா, இதுல நம்ம இந்தியா பிரேக் அவுட் ஆக சூர்யா மிதா வந்து #6th இடத்தை பிடித்துள்ளார். அவருக்கு வயசு என்னவோ 22 தானே? ஆமா, வெறும் ஏஜ் 22. அவரோட AI ரிக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் அப் பேர் வந்து மர்கோர். 22 வயதிலேயே AI மூலம் பில்லியனேர் ஆவது ஒரு பக்கம் இருந்தாலும் இளைஞர்களின் மகிழ்ச்சி குறைகிறது என்று இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் சொல்றது கொஞ்சம் முரண்பாடா இல்லையா? ரொம்பவே முரண்பாடு தான். இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2026 ஆக்ஸ்ஃபோர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல டாப் 3 ரேங்கிங்ஸ் யாரு?
எப்பவும் போல நார்டிக் கண்ட்ரீஸ் தான். நம்பர் 1 ஃபின்லாண்ட், நம்பர் 2 ஐஸ்லாண்ட், நம்பர் 3 டென்மார்க். அப்போ நம்ம இந்தியா ரேங்க் என்ன? இந்தியா ரேங்க் வந்து 116th. ஓகே. நீங்க இளைஞர்கள் பத்தி ஏதோ ஒரு கீ ஃபைண்டிங் சொன்னீங்களே. ஆமா. கீ ஃபைண்டிங் என்னன்னா, ஸ்கிரீன் டைம் மற்றும் சோஷியல் மீடியாவால USA, கனடா, ஆஸ் அப்புறம் NZ இளைஞர்கள், அதாவது வயது 25 இருக்கிறவங்க, அவங்க மத்தியில் மகிழ்ச்சி ரொம்ப குறைகிறது. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஆமா. இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, டாப் 10ல எந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியும் இல்ல. வாவ், தட்ஸ் a ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, குளோபல் ரிப்போர்ட்ஸ்ல இருந்து நம்ம இந்தியாவின் அறிவியல் முன்னேற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கு வருவோம். சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங் தான். ரீசெண்டா நான் பார்த்தேன், விண்வெளி ஆராய்ச்சியை போலவே கடல் ஆராய்ச்சியும் இப்போ ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறதா. இந்த கிரீன் மெத்தனால் வெசல் பத்தி சொல்லுங்க. ஆமா, SCI, அதாவது ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஒரு கிரீன் மெத்தனால் வெசலை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 3000 DWT பிளாட்ஃபார்ம் சப்ளை வெசல், ஷார்ட்டா PSVன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல என்ன அவ்வளோ ஸ்பெஷல்? இதுதான் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் கிரீன் மெத்தனால் டுவல் ஃபியூல் PSV. கார்பன் எமிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸலண்ட். அதே மாதிரி CMFRI டீப் சி மவுண்ட் சர்வே ஒன்னு பண்றாங்களாமே. ஆமா, இது அரேபியன் சீல நடக்கிறது. இதோட டார்கெட் என்ன? எந்த உயிரினங்களை தேடுறாங்க? இதோட டார்கெட் வந்து செஃபலோபாட்ஸ், அதாவது ஸ்குவிட், கட்டில்ஃபிஷ் அப்புறம் ஆக்டோபஸ். ஆஹா, இதுக்கு ஃபண்டிங் யாரு கொடுக்கறா? ஃபண்டிங் வந்து 4.986 crores கொடுத்திருக்காங்க. இத கொடுத்தது மினஃப் எர்த் சயின்சஸ். சூப்பர். இப்போ டிஃபென்ஸ்க்கு வருமோ? இந்தியன் ஆர்மி எக்ஸசைஸ் அமோக் ஜுவாலா நடந்துச்சா? ஆமா, இது சதர்ன் கமாண்ட் நடத்தின ஒரு எக்ஸசைஸ். மார்ச் 6 to 18, 2026ல நடந்துச்சு. லொகேஷன் எங்க? லொகேஷன் வந்து பபினா ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சஸ், உத்தரப்பிரதேஷ். அளவில் பயன்படுத்தப்பட்டன. கிரேட். இப்போ சில ஸ்டேட் நியூஸ் பாத்திரலாம். ஹரியானால ஏதோ புதுசா பண்ணிருக்காங்களே. ஆமா, ஹரியானால இருக்க குருகிராம்ல BPCL வந்து இந்தியாவின் ஃபர்ஸ்ட் LPG ATM செக்டர் 33 சோனால தொடங்கியுள்ளது. LPG ATM, அதுக்கு பேர் என்ன? அதோட பேரு பரத் கேஸ் இன்ஸ்டா LPG. சூப்பர். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேசத்துல? ஹிமாச்சல் பிரதேஷ் அரசு NDDB-உடன் ஹிம் பிராண்டுக்காக MOU கையெழுத்துள்ளது. ஓகே. அப்புறம் யூபி நியூஸ் ஒன்னு இருந்துச்சு. ஆமா, UP பிரதேஷ்ல சண்டிகர் யூனிவில கோய் இன் ஸ்மார்ட் ஹெல்த் கேர் தொடங்கப்பட்டுள்ளது. இது பவர்ட் பை NVIDIA Blackwell 168GB GPUs. நைஸ். பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்ல ஏதாவது அப்டேட்? ஆமா, இந்தியா வியட்நாம் பாக்ட் ஒன்னு சைன் ஆயிருக்கு. இது ஆக்டிஸ் பாலிசியின் கீழ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இறுதியாக சில முக்கிய விருதுகள், விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் தேர்வுக்கான முக்கிய தினங்களை பார்ப்போம். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஆமா, 2026 ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் யாருக்கு கிடைச்சது? ரெசிபியன்ட் வந்து ப்ரொஃபசர் கவே மதானி. இவர்தான் யங்கஸ்ட் ரெசிபியன்ட். ஓகே. அப்புறம் UK ஆனரரி நைட்ஹுட் யாருக்கு கொடுத்தாங்க? ரெசிபியன்ட் என் சந்திரசேகரன். இவரு சேர்மன் டாடா சன்ஸ். இவருக்கு அவார்டு KBE கொடுத்திருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம். ஸ்போர்ட்ஸ்ல வாடா டியூஸ் அண்ட் கவர்னன்ஸ் டிஸ்பியூட் ஒன்னு போயிட்டு இருக்குல்ல? ஆமா, சைனீஸ் டோப்பிங் கேசஸ் விவகாரத்தால் USA வந்து அவங்களோட 7.3 மில்லியனை நிறுத்தி வைத்துள்ளது. இது பெரிய பாலிடிக்ஸ் போலயே. ஓகே, அதை விடுங்க. வேர்ல்ட் இன்டோர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் 2028 எங்க நடக்க போகுது? WIAC 2028ஓட ஹோஸ்ட் வந்து புவனேஸ்வர், ஒடிஷா. இது கலிங்கா இண்டோர் அத்லெட்டிக் ஸ்டேடியம்ல நடக்கும். இது எத்தனாவது எடிஷன்? இது 22nd எடிஷன். ரைட். இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். மார்ச் 20 என்னென்ன டேஸ் இருக்கு? 3 டேஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ். இதோட தீம் கேரிங் அண்ட் ஷேரிங். ஓகே, நெக்ஸ்ட்? அப்புறம் பிரெஞ்ச் லாங்குவேஜ் டே. அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஓரல் ஹெல்த் டே. இதோட தீம் பாத்தீங்கன்னா a happy mouth is a happy mind. நைஸ் டீம். நெக்ஸ்ட் மார்ச் 21 என்னென்ன டேஸ்? இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்ஸ், அதாவது வேர்ல்ட் ஃபாரஸ்ட் டே. அப்புறம் வேர்ல்ட் போயட்ரி டே. அண்ட் ஃபைனலி வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் டே. ஓகே, இங்கே ஒரு விஷயம். மார்ச் 21 அன்று வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் டே அனுசரிக்கப்படுகிறது. அதற்கான காரணம் 21st குரோமோசோமில் உள்ள ட்ரைப்ளிகேஷன் என்பது. தேர்வர்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிமோனிக் அல்லமா? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. 21st குரோமோசோம் ட்ரைப்ளிகேஷன் தான் அந்த மார்ச் 21க்கு ரீசன். இதோட தீம் என்ன? இதோட தீம் வந்து டுகெதர் அகென்ஸ்ட் லோன்லினஸ். நான் கேள்விகளை கேட்கிறேன், நீங்க சோர்ஸ்ல உள்ளபடி இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணுங்க. ஷூர். Q1. What is the maximum dividend payout cap as a percentage of PAT for commercial banks
under the new April 2027 RBI rules. 75% of PAT. Q2. Under the relief scheme for exporters, what is the total financial outlay and who is the implementing agency? 497 crore. ECGC Limited. Q3. According to the CEA midterm review, what is India's projected total power capacity by 2035-36 and what percentage will be non-fossil? 1,121 GW, 70%. Q4. Which state ranked number 1 in Niryat textile export data for FY25 and what was the export value? Tamil Nadu, $7,997.17 million. Q5. In the Forbes Youngest Billionaires 2026 list, who is the 22-year-old Indian entrepreneur ranked number 6 and what is his AI startup? Surya Midha Markor. Q6. The CMFRI's 4,986 crore rupees deep-sea expedition in the Arabian Sea primarily targets which marine species? Cephalopods, squid, cuttlefish, octopus. Q7. Who became the youngest recipient of the Stockholm Water Prize in 2026? Professor Kaveh Madani. Q8. Where will the 2028 World Indoor Athletics Championships be held and what is the 2026 theme for World Down Syndrome Day? Bhubaneswar, Odisha, Together Against Loneliness. Awesome. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பெர்ஃபெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. விவாதத்தை முடிக்கும் முன் லிஸ்னர்ஸ்க்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இந்தியாவின் கிரீன் மெத்தனால் வெசல் போன்ற முயற்சிகள் உலகளாவிய வர்த்தகத்தில் எப்போது கட்டாய விதியாக மாறும்? அப்படி மாறினால் உலக பொருளாதாரம் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளதா? ரொம்ப ஆழமான கேள்வி. இதுக்கு பின்னாடி பெரிய எகனாமிக் ஷிஃப்ட் இருக்கு. கண்டிப்பா. இத பத்தி நீங்க உங்க லிஸ்னர் என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மா. எக்ஸாம் அப்டேட்ஸ் மற்றும் மெட்டீரியல்ஸ்க்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை பயன்படுத்தி டெலிகிராம் சேனல் இணையவும். தொடர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட். All the best, everyone.